1968ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அனுராதபுரத்தில் தம்புத்தேகம என்ற கிராமத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவரே இந்த அனுரகுமார திசாநாயக்க. தம்புத்தேகம காமினி வித்தியாலயத்திலும் அதே போன்று தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலும் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்ட அனுரகுமார திசாநாயக்க அங்கிருந்து கலனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகின்றார். இவ்வாறு கலனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய அவர் இயற்பியல் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றார். அனுரகுமார திசாநாயக்க தனது இளமை பருவத்திலிருந்தே மக்கள் விடுதலை முன்னணியில் ஈடுபடத் தொடங்கினார். 1987ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் மாணவர் அரசியலில் தீவிரமாக செயற்பட தொடங்கிய இவர் 1995ஆம் ஆண்டு சோசலிச மாணவர் சங்கத்தின் அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் இடம் பிடித்தார். 1998ஆம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டார். இவ்வாறு நேரடியாக அரசியலில் ஈடுபட்ட அனுரகுமார திசாநாயக்க முதலாக 2000ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தார். 2014ஆம் ஆண்டு முதல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராகவும் 2019ஆம் ஆண்டு முதல் தேசிய மக்கள் சக்தியின் தலைவராகவும் செயற்பட்டு வந்த அனுரகுமார திசாநாயக்க 2015ஆம் ஆண்டு முதல் 2018 வரை எதிர்க்கட்சியின் தலைமை கொறடாவாகவும் பணியாற்றியுள்ளார். இவ்வாறு தீவிர அரசியலில் ஈடுபட்ட அனுரகுமார திசாநாயக்க கடந்த 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக களமிறங்கினார். அந்த தேர்தலில் 3% வாக்குகளை மாத்திரமே பெற்ற அனுரகுமார திசாநாயக்க அந்த தேர்தலில் தோல்வியடைந்து 3வது இடத்துக்கு வந்தார். இவ்வாறு தோல்வியடைந்த அவர் கடந்த 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான மக்களுடைய ஆதரவை பெற்று 56 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். අනුරකුමාර දිසානායක වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් පිහිටවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයෙන් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන් පිටදී ආධාර දීම අනුබල දීම අනුග්‍රහය දැක්වීම මුදල් යෙදවීම ධෛර්ය දීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමාන්‍ය යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි.